Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிக்கன் தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 4 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமா கல்பாசி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் கொட்டின பிறகு இதை அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே ஜார்ல ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ தொக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். போட்ட பிறகு 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டை போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு நான் சிக்கனை 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்பவே எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பட்டை லவங்கத்தூளை இதில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகை நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை 4 பேர் 5 பேர் கூட சாப்பிடலாம். ஏன்னா இதில் குழம்பு தொக்கு நிறைய வரும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டிருக்கோம்ல, அதனால குழம்பு நல்லா தொக்காவே வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு சிக்கன் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ரைஸ் கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் பக்கவான காம்பினேஷனா இருக்கும். இந்த தொக்குக்கு தக்காளி வெங்காயம் போடணும்னு அவசியமே இல்லை. உருளைக்கிழங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.